சென்னை வேளச்சேரி விஜயா நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் சிக்கித் தவித்து வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேவையான தண்ணீர், பிரெட் உள்ளிட்ட அடிப்படைப் பொருட்களை அதிமுக மாவட்ட செயலாளர் வேளச்சேரி அசோக் வழங்கினார். அவருடன் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மிக்ஜாம் புயலுடைய தாக்கத்தின் காரணமாக சென்னை மாநகரமே வரலாறு காணாத அளவிற்கு வெள்ளத்தில் தத்தி தவிக்கிறது. மக்கள் தினந்தோறும் இந்த பகுதியில் கடந்த 3-4 நாட்களாக மின்சாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய விஜயநகரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள். இந்த பகுதியில் சுமார் 3 அடி அளவு, அதாவது மார்பு அளவிற்கு தண்ணீர் உள்ளே இருக்கிறது. கார்கள், இருசக்கர வாகனங்கள் அனைத்துமே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, மூழ்கி இருக்கிறது. இன்னும் கூட ஆளுகின்ற அரசு தரப்பில், விடியா திமுக அரசினுடைய தரப்பில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, மாமன்ற உறுப்பினர்களோ யாரும் வந்து பார்க்கவில்லை. அதிமுகவுடைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வேளச்சேரி அசோக் அந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது படகுகள் மூலமாகவும், அதேபோல் அதிமுகவுடைய தொண்டர்கள் மூலமாகவும் வெளியேற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும், மூத்த குடிமக்களை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். அண்ணா வணக்கம். இப்ப என்னென்ன மாதிரி வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், என்னென்ன மக்களுக்கு இதை எப்படி பாக்குறாங்க? இப்போ பாத்தீங்கன்னா அந்த மழை புயல் 3 நாளா பெரிய சென்னையில் இருக்கிற ஏரியாவில் இந்த சீரியஸ்ல நிறைய தண்ணி, எல்லா காரெல்லாம் மூழ்கி போயிடுச்சு. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை. ஆனா இதற்கு காரணம் இந்த விடியா திமுக அரசு 4500 கோடிக்கு மேல சாம் வாட்டர் லைன், மழைநீர் கால்வாய் அமைக்கிறேன்னு சொல்லி எல்லா இதையும் ஒண்ணுக்கு பாதியா வேலை செய்து எந்த ஒரு வேலையும் சரியான முறையில் செய்யாத காரணத்தினால் சென்னையில வேளச்சேரியில இருக்கிற தண்ணி ஒரு அடி கூட நகலவே இல்லை. இன்னமும் 3-4 நாட்களாகவே இந்த தண்ணி அப்படியே இருக்கிறது. முன்னால 2015 நடந்திருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு, ஒரு நாள் தெரிஞ்சு மறுநாள் தண்ணி சுத்தமா போயிருச்சு. முகத்துவாரங்கள்ல எதையுமே தூர்வாரல, எந்த ஒரு கால்வாய் பணிகளை செய்யாதனுடைய விளைவு இன்று வேளச்சேரி 3-4 நாட்களாக இன்று 4வது நாட்கள் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உணவுப் பொருட்கள் எதுவும் கிடைக்கல, கரண்ட் இல்ல. அவர்கள் ஒரு அவுட் சைடு போயிட்டு கூட வீட்டில் இது பண்ண முடியாத அளவிற்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு மனிதர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படணுமோ அந்த அளவிற்கு பாதிக்கப்படுற சூழ்நிலையில இன்னைக்கு வேளச்சேரி தொகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த அரசு, இந்த விடியாத அரசு எந்த அளவிலும் எந்த ஒரு உதவிகளும் செய்யவே இல்லை. ஏன்னா இதை செய்ய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த நம்ம வேளச்சேரி பகுதியிலே நிலவிக்கிட்டு இருக்கு. வயதானவர்களை பார்த்திருப்பீங்க, இப்போ அவங்க தூக்கிட்டு போற நிலைமை. அவளுக்கு ஒரு போட்டுல அந்த சைடு எடுத்துட்டு போற போட்டுல கூட்டிட்டு போனா அதற்கு 500, 1000 என்று வசூல் பண்ணுகிறார்கள். அந்த மாதிரி சூழ்நிலை இங்க நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடி தண்ணி கூட துறையில 3 நாட்களா. இது எப்போ இது கரண்ட் வரும், எப்போ இவங்க வாழ்க்கை திரும்புங்கிற நிலைமை சந்தேகத்துக்கான இடமே இருக்கு. அரசு எந்த ஒரு நடவடிக்கை சுத்தமா எடுக்கவே இல்லை. ஏன்னா மக்களுடைய ஒரு பிரதிநிதி மக்களுடைய செயல்பாடுகளுக்கு யாருமே இங்க எதுவுமே பார்க்கல. முனையில பாக்குறது அப்படியே போயிருது. உள்ள யாருமே மக்கள் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியும். இதை இந்த மக்கள் கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையை இங்க வேலை செய்ய நடந்துருக்கு. காவல்துறை, மற்ற தீயணைப்புத்துறை சேர்ந்தவங்க சாலையில், பிரதான சாலையில் இருக்காங்க. இது அடுக்குமாடி குடியிருப்பு, 10 அடுக்கு இருக்கு, 9 அடுக்கு இருக்கு. கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களே வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மேல இருக்கிறவங்க லிப்ட் கிடையாது, மின்சாரம் கிடையாது. மக்கள் எப்படி இங்க வசிக்க முடியும்? 3 நாட்களுக்கு மேலாகிறது. அடிப்படை எந்த விதமான ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? அது பாத்தீங்களா, இந்த அரசு எதையுமே செய்யாத அரசுங்கிறது ஒரு என்ன சொல்லனா, ஒரு முதல்வர் செயலிழந்த முதல்வர்ங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டுங்க. அவருக்கு முதலமைச்சரா இருக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லைங்கிறத இதை எடுத்து காமிச்சுக்கிறீங்க. ஒரு மழை நீருங்கிறது, இயற்கை பேரிடருங்கிறது இயல்பா எல்லா காலங்களையும் நடக்கிறதுங்கிறது தான். அதை நடக்கிற காலங்கள மக்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு முதல்வருடைய கடமை. அந்த கடமைகளை செயல்படுத்தாத ஒரு முதல்வர் இருக்காருன்னா எங்கேயுமே இது நடக்காது. தமிழகத்தில் அந்த அளவிற்கு மோசமான நிலைமை. இன்னைக்கு சென்னை வேளச்சேரியில பாத்தீங்கன்னா ஒரு அடி தண்ணி கூட, ஒரு பிட்டு கூட நுழைய முடியலங்க. வேளச்சேரியில நீங்க இதை விஜயநகர்ல இருந்து பள்ளிக்கரணை போற தாம்பரம் ரோட்ல
ஒரு வண்டி ஒரு பஸ் எதுக்குமே போக முடியலங்க. அன்னைக்கு இந்த அங்க இருக்கும் 2015 இருக்கும்போது ஒரு நாளைக்கு மேல தண்ணி நின்னது கிடையாது. இது மாதிரி பேரிடர்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனா அன்னைக்கு பெய்த மழையை காட்டிலும் இன்று ரொம்ப கம்மியான மழை. ஏன்னா இந்த அளவிற்கெல்லாம் மழை பெய்ய கிடையாது. 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா அன்னைக்கு 49 சென்டிமீட்டர் மழை செம்பரம்பாக்கம் பகுதியில, தாம்பரம் பகுதியில, மீனம்பாக்கம் பகுதியில, வேளச்சேரி அந்த அளவுக்கு பெஞ்சு. ஆனால் இன்று பாத்தீங்கன்னா 32 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. அந்த 32 சென்டிமீட்டர் மழை அளவை இந்த அரசு காப்பாற்ற முடியலன்னா இவங்க செய்த அந்த வந்த 6 மாதங்களில் செய்த ஒரே வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த சாம் வாட்டர் மழைநீர் கால்வாய்களை பூரா உடைத்து விட்டு 4500 கோடி ரூபாயவும் நாசம் செய்து மக்கள் பணத்தை எல்லாம் வரி பணத்தை எல்லாம் நாசம் செய்த ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை இந்த அரசு படைத்திருக்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. இந்த மழைநீர் எல்லாம் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. இங்கு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் சீனியர் சிட்டிசன் எல்லாம் உயிரை அதாவது கையில் பிடித்துக் கொண்டு தாங்களாகவே அவர்கள் தூக்கிச் செல்லக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை திமுகவை சேர்ந்த எந்த நிர்வாகிகளும் இங்கு வந்து பார்க்கவில்லை என்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இன்று இரவு எப்படி கழியப் போகிறது என்கிற எதிர்பார்ப்போடு இந்த மக்கள் அந்த மணிகளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரோடு கடந்த சாக்கடை நீரை அப்புறப்படுத்துவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக கண்ணீர் குரலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுபாஷுடன் கு ஜெயக்குமார்.